நீங்க இந்த சொந்தக்காரர்களை கையாளுகிறதுல உங்களுக்கும் எனக்கும் நிறைய ஞானம் கண்டிப்பாக அவசியம். சொந்தக்காரங்க வேண்டாம்னு நான் சொல்லலை. சொந்தக்காரங்களுடைய எந்த ஐக்கியம் நமக்கு தேவையில்லை. அவர்களை நமக்கு எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட வேண்டாம் அப்படின்னெல்லாம் நான் சொல்லலை. நமக்கு இந்த உலகத்தில் சொந்தங்களை கொடுக்கிறவர் கர்த்தர். சொந்தங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கு சொந்தக்காரங்களை அவசியம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை வாழாதபடி, தன்னுடைய குடும்பத்தை நடத்தாதபடி, தன்னுடைய சுயமாய் ஒரு சந்தோஷத்தில் கலந்து கொள்ளாதபடி அந்த சொந்தக்காரங்க என்னவா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்ணியாக மாறிடக்கூடாது. அவங்களுக்காகவே எல்லாம் பண்ணுறது மாதிரி மாறிடக்கூடாது. வீடு கட்டுறது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம குடியிருக்கிறதுக்காக வீடு கட்டுறது தப்பு இல்லை. கார் வாங்குறது எனக்காக கார் வாங்குறது தவறல்ல. எனக்காக என்னுடைய பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதுக்கு தவறல்ல. ஆனால் சொந்தக்காரங்களுக்காக நான் வீடு வாங்கியே ஆகணும், சொந்தக்காரங்களுக்காக நான் ஒரு காரை வாங்கியே ஆகணும், சொந்தக்கார